விசுவாசத்தில் வளர 30 நாட்கள் சவால். நான் உங்கள் ரெவரண்ட் கிறிஸ்துதாசன். இது உலக உண்மை சத்திய சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து பாருங்க, ஆதரவு அளிங்க. விசுவாசத்தை வளர்ப்பதற்கு நடைமுறை பயிற்சி தேவை. விசுவாசம் என்பது ஒரு மசில் போன்றது. அதை முறையாக பயிற்சி செய்தால் மட்டுமே அது வலிமை அடைய முடியும். உங்கள் விசுவாசத்தை வளர்ப்பதற்கான பயிற்சி இதோ. 1. தேவனுடைய வசனத்தை உண்ணுதல். உடல் வளர்ச்சிக்கு உணவு எவ்வளவு முக்கியமோ விசுவாச வளர்ச்சிக்கு தேவனுடைய வசனம் அவ்வளவு முக்கியம். கேள்வி முறை. விசுவாசம் கேள்வியினால் வரும். ரோமர் 10:17 வசனங்களை நீங்களே சத்தமாக வாசித்து உங்கள் காதுகளால் கேளுங்கள். தொடர் வாசிப்பு. விசுவாசம் தொடர்பான வசனங்களை சுகம், பாதுகாப்பு, ஆசீர்வாதம் போன்றவை ஒரு நாளைக்கு பல முறை தியானியுங்கள். இது உங்கள் ஆழ்மனதில் பதிந்து சந்தேகம் வரும்போது அரணாக நிற்கும். 2. சிறிய காரியங்களில் விசுவாசத்தை பழகுதல். பெரிய போராட்டங்களை சந்திக்கும் முன் அன்றாட வாழ்க்கையில் சிறிய காரியங்களில் விசுவாசத்தை பயன்படுத்தி பாருங்கள். உதாரணம், தலை வலிக்கும் போதோ அல்லது சிறிய உடல் உபாதைகள் வரும்போதோ உடனடியாக மருந்து நாடுவதற்கு முன் இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன் என்று அறிக்கை செய்து விசுவாசத்தை பயன்படுத்தி பாருங்கள். சிறிய வெற்றிகள் உங்கள் விசுவாசத்தின் மீதான நம்பிக்கையை அதிகப்படுத்தும். இதுவே பின்னாளில் பெரிய அற்புதங்களுக்கு உங்களை தயார்படுத்தும். 3. உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காதிருங்கள். விசுவாசத்தில் மிகப்பெரிய எதிரி நம்முடைய 5 புலன்கள்: பார்வை, உணர்வு, கேட்டல் போன்றவை. பயிற்சி. உங்கள் உடல் வேதனைகளை சொல்லலாம், சூழல் மோசமாக இருக்கலாம், ஆனால் என் உணர்வுகள் என்ன சொன்னாலும் தேவன் சொன்னதை மட்டுமே நான் நம்புவேன் என்ற உறுதியாக இருங்கள். சூழ்நிலைகளை பார்த்து அறிக்கை செய்யாமல் வசனத்தை பார்த்து சூழ்நிலைகளுக்கு கட்டளையிடுங்கள். 4. விசுவாசத்தின் செயல்களை செய்தல். விசுவாசம் என்பது கிரியை இல்லாத போது செத்ததாயிருக்கும். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களோ அதற்கேற்ற செயல்பட தொடங்குங்கள். பயிற்சி. ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக ஜெபித்துவிட்டால் அது கிடைத்துவிட்டது என்ற நம்பிக்கையில் அடுத்த கட்ட வேலையை செய்யுங்கள். 5. எதிர்மறை வார்த்தைகளை தவிர்த்தல். உங்கள் விசுவாச வளர்ச்சியை தடுக்கும் மிகப்பெரிய தடையான பேச்சு பயிற்சி. என்னால் முடியாது, நிலையை மோசமாக இருக்கிறது, எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்கிறது போன்ற வார்த்தைகளை தவிர்த்துவிட்டு வசனத்திற்கு இணக்கமான வார்த்தைகளை மட்டுமே